பாலம் திறக்கப்பட்டது என ஒரே செய்தி. ஆனா ஆழ்கடலுக்கு நடுவுல தண்ணிக்கும் சேதம் இல்லாம தரமான பாலத்தையும் நிலைநிறுத்துவது எப்படின்னு யோசிச்சீங்களா? பொறியாளர்களின் அசாத்திய கடல் நடுவே பல கட்டுமானம் குறித்த ஒரு சிறிய பார்வை. நேரடியாக விஷயத்திற்குள் வருவோம். கடலின் அடி ஆழத்தில் மண்ணின் தரம் பரிசோதிக்கப்படும். அடுத்ததாக அந்த பாலம் எவ்வளவு சுமையை சுமக்க போகிறது, சராசரியாக அந்த பகுதியில் காற்று எவ்வளவு வீசும், தண்ணீரின் ஓட்டம், அசைவு, விசை உள்ளிட்டவை அளவிடப்படும். அதன் பிறகு கடல் அல்லது ஆற்று நீரோட்டத்திற்கு நடுவிலோ அந்த காஃபோ டேம்ஸ் அமைக்கப்படுகிறது. அதற்குள்ளாகத்தான் பில்லர் அமைக்க போகிறார்கள். அதனை சுற்றி சைட் பைல்ஸ் என்கிற நீளமான தளவாடம் தரைக்கு அடியில் ஆழமாக ஊன்றப்படுகிறது. 2 அடுக்குகளாக அதிர்வுகள் மூலம் அந்த சைட் பைல்ஸ் உள்ளே இறக்கப்படுகிறது. இதனால் வெளியே இருக்கும் நீர் உள்ளே செல்லாதவாறும், உள்ளே இருக்க நீர் வெளியே செல்லாதவாறும் அடைத்து கொள்ளும் வடிவமைப்பில் தரமான ஒரு வட்ட கிணறு போன்று அது பூமியின் அடி ஆழத்தில் நிலைநிறுத்தப்படுகிறது. அந்த 2 அடுக்குகளுக்கு நடுவே பாறைகள், ஜல்லிக்கற்கள் போன்ற கலவைகள், கட்டுமான பொருட்கள் உள்ளே செலுத்துகிறார்கள். இப்போது தரமாக ஒரு கிணற்று சுற்று தூண்கள் அமைப்புக்கு நடுவே தேங்கியிருக்கும் தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. தண்ணீரின் அழுத்தத்தினால் அந்த டேம் உடையாதவாறு குறுக்கும் நெடுக்குமாக தளவாடங்கள் அமைக்கப்படுகின்றன. அதன் பிறகும் உள்ளே தண்ணீர் ஊற்றெடுத்து மேலே வராத அளவிற்கு தரமான கலவையால் கான்கிரீட் போடப்படுகிறது. அதன் மீது அளவிடப்பட்ட தூண்கள் அமைக்கப்பட்டு காஃபோ டேம் சைட் பைல்ஸ் வெளியே எடுக்கப்பட்டு வரிசையாக இதே போன்று ஒவ்வொரு தூண்களும் நிலைநிறுத்தப்பட்டு பால கட்டுமானம் நிறைவடைகிறது. மற்றொரு தொழில்நுட்பத்தில் காஃபோ டேம்ஸ் போன்று வெளியேவே தயாரிக்கப்பட்ட கெய்சான் என்கிற கான்கிரீட் சதுரத்தை கடலுக்குள் கொண்டு வந்து நேரடியாக நிலைநிறுத்தி அதற்கு நடுவில் இருக்கும் தண்ணீர் உறிஞ்சப்பட்டு கலவை கொட்டப்பட்டு தூண்கள் அமைக்கப்படுவது வேறு விதம். டென்மார்க் ஸ்வீடனை இணைக்கும் ஆரிசான் பிரிட்ஜ் 4வது கிலோமீட்டரில் இருந்து கடலுக்குள் பயணமாகும். இதற்குள் இந்த கெய்சான் சதுரங்கள் இணைக்கப்பட்டு கடலுக்கு நடுவே கொண்டு செல்லப்பட்டு அதற்குள்ளாக பயணம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக வெளியே தயாரிக்கப்படும் மிகப்பெரிய தளவாட குழாய்கள் மூலமாகவும் காற்றாலைகள், டவர்கள் போன்றவை கடலுக்குள் நிலைநிறுத்தப்படுவது வேறு ஒரு ரகம். நவீன வளர்ச்சியில் மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நீர்நிலைகளை கடந்து செல்வதற்கு இந்த பாலங்கள் பெரும் பங்கு வகிக்கிறது என்பது வெகு சிறப்புதான். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸோடு இணைந்திருங்கள்.